வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபியூச்சர் சிட்ஸ் மியர் வெல்சன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எஸ்ஐக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 19கள்லேயே. ஆனால் அந்த சவுத் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து இந்த ஃப்ளட்டில் வந்து ரொம்ப சிக்கலாக மாட்டிக்கிட்டு, பட் இந்த சைடு இருந்து கேண்டிடேட் வந்து அவங்க வந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் போக முடியாது. இனிமேல் வர நாட்களில் வந்து அவங்க டேட் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இங்கேருந்து போகிறதுக்கு வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஃப்ளட் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து டிவிலேயே எதுனாலும் பார்த்துன்னு இருக்கலாம். மறக்காமல் நானும் வந்து வீடியோ ஃப்ளட்டை பற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அறிவர்சன் வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க. அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து ஃப்ளட்டை பற்றி ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தேன். பார்க்கலன்னா அங்கே பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதனால் வந்து போக முடியாத சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இந்த டேட்டுக்குள்ளே, ஓகேவா? அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிஎன்யூ சர்வீஸ் சைடுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். முடிஞ்ச டேட் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க வந்து சிஎம் செல்லில் வச்சு நீங்கள் மெயில் பண்ணி டிஎன்யூ சர்வீஸ் சைடுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க. மேக்ஸிமம் வந்து டிஎன்யூ சர்வீஸ் சைடு வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஃப்ளட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால வந்து அவங்க வந்து உங்களுக்கான டைம் ஷெடியூல்ஸ் வந்து தனியாக இன்னொரு டேட்டில் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க கொடுத்த ஷெடியூல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டேட் வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்கலாம். இனிமே வர டேட்டில் வந்து கொடுக்க போகிறவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டான பஸ்ஸஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் வந்து கிடையாது. அது ஒன்று பெரிய பெரிய ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸும் தாண்டி போயிட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து போகலாம். மேபி வந்து நீங்கள் இங்கேருந்து மதுரைக்கான ரூட் பஸ்ஸஸ்லாம் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லா பஸ்ஸும் கிடையாது, அதாவது டவுன் பஸ்ஸஸ்லாம் கிடையாது. பெரிய பெரிய ரூட் பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. நீங்கள் மதுரைக்கு போயிட்டு மதுரையிலேருந்து திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து டேரெக்டாக போனாலும் போகலாம், இல்லை மதுரையிலேருந்து டேரெக்டாக போனாலும் போகலாம். நிறைய பேர் வந்து இந்த இயல்பு நிலை வாழ்க்கையை வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சிருக்கும். பட் இருந்தாலும் இங்கே மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் செல்ஃபாக கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வர்றது வந்து வாங்க, இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் மீண்டு வர்றது. மேபி வந்து 1 or 2 வீக்கில் 2 வீக்ஸ்லாம் கிடையாது, 1 வீக்கில் வந்து ரெக்கவர் ஆகி வந்துடலாம். அதனால் வந்து இப்போ தான் வெயில் அடிச்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு நாள் மேலே தொடர்ந்து அடிச்சிருந்ததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருந்துருப்பீங்க. பட் நேரில் நான் பார்த்துருந்தேன். ரொம்ப ரொம்ப இப்படிலாம் பார்த்ததே இல்லை. அப்படி இருந்துச்சு. அதனால வந்து இதெல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு என்னவோ அதை நீங்கள் பாருங்கள். முடிஞ்ச டேட் ஒருவேளை உங்களுக்கு வந்து இனிஷியலாக அந்த டேட்டில் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஎன்யூ சர்வீஸ் சைடுக்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லைன்னா மெயில் ஐடியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணலாம். இதுதான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண வந்தேன். நீங்கள் இந்த சவுத் சைடு உள்ள ஃப்ளட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இடங்கள்ல நிறைய விதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து வடியாம அப்படிதான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இப்போ நான் இருக்கிற ஏரியாவெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா அந்த சைடு வில்லேஜ் அப்படிங்கிறதுனால வந்து பெரிய குளங்கள்லாம் நம்பி இருக்கிறதுனால அந்த குளங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் தண்ணி ரொம்ப ஓவராக தான் ஓடிச்சு. பட் சிட்டி சைடு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போவும் வந்து தண்ணி விடியாம இருக்கு. அதனால வந்து நிறைய பேத்துக்கு வந்து இந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துங்க. அதனால வந்து இன்னும் வருங்காலங்களில் வந்து இயற்கை பேரிடர் வந்து வேற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. திடீர்னு மழைலாம் இப்படி பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை வந்து நம்ம வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து பாதிக்கப்படாம நம்மளுடைய லைஃப்பை வாழணும். இயற்கையை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தீண்டிகிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் நமக்கு ஏற்படுது. இதே மைண்டில் வச்சுட்டு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் ரொம்ப நேச்சரை நேசிங்க. அது உங்களுக்கு வந்து வாழ கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண வந்தேன். மெயினாக இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கான இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கொண்டு கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் அறிவர்சன் வ்ளாக்ஸ் அப்படின்னு சேனலையும் கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.